I will do hard work. I will persevere and succeed. வெல்கம் டு டிஎன்பிசி டெவலப்பர் சேனல். இந்த வீடியோவில் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கிளாஸில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம். அந்த கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ் பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த கிளாஸு. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் போடும்போது கிளாஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் நிர்ணய சபை. இந்த சபை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க, டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் யார் யார் அப்படின்னு பார்ப்போம். 1934 எம்என் ராய் அவர் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவோம். இவர் எம்என் ராய் அவர் 1934 முதலாக கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி நிர்ணய சபை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். அடுத்தது 1935 ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அஃபிஷியலாக அவங்களும் எங்களுக்கு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் 1938 ஜவஹர்லால் நேரு சொல்கிறார், வித்தவுட் அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸஸ், ஸோ வெளியாட்கள் யாரும் இல்லாமல் இந்தியர்களே இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்காக ஒரு அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு 1938 ஜவஹர்லால் நேரு. இந்த கோரிக்கைகள் எல்லாமே பிரிட்டிஷ் அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ பிரிட்டிஷ் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் நன்கொடை வெளியிடுறாங்க 1940. இந்த ஆகஸ்ட் ஆஃபர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதுக்காக ஒரு டிராஃப்ட் ப்ரொபோசல் உருவாக்குறாங்க. அந்த டிராஃப்ட் ப்ரொபோசலோட சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸு, ஸோ அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 வருது. இப்போ அந்த 1942 டைமில் இரண்டாம் உலகப் போர் நடந்துகிட்ருக்கோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கான ஒரு குழு அசம்பிளி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் ஒரு டிராஃப்ட் ப்ரொபோசலில் சொல்லியிருப்பாங்க. இது முஸ்லீம் லீக் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க தனித்தனியாக எங்களுக்கு 2 அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக் டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவோடைய டிராஃப்ட் ப்ரொபோசல் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 24, 1946 கேபினெட் மிஷன், கேபினட் தூதுக்குழு அவங்க வராங்க. ஸோ இவங்க ஃபைனல் பிளான் கொண்டு வராங்க. அந்த பிளான் May 16, 1946 வெளியிடுறாங்க. அந்த பிளான் அதில் 2 கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, ஸோ அது அந்த 2 அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ 2 எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது, ஒரு நிர்ணய சபை மட்டும் உருவாக்குறாங்க. ஃபைனலாக கேபினெட் மிஷன் பிளான் அடிப்படையில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுது. அதில் எத்தனை சீட்டுகள் இருக்குது மொத்தம், அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுதான் காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் நவம்பர் 1946 தான் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுது. ஸோ அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது நவம்பர் 1946. இதனுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் உருவாக்கப்பட்டப்போ எவ்வளோனா, எத்தனை சீட்டு இருந்ததுன்னா 389, 389 சீட்டு இருந்தது. இதை 2 பிரிக்கிறாங்க. 296, 296 சீட்டு பிரிட்டிஷ் இந்தியா, ஸோ பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழே இருந்த அந்த இந்திய பகுதிகளுக்கு 296 சீட்டு அலாட் பண்ணுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 93 சீட்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பிரிட்டிஷ் இந்தியா அவங்க இன்டைரக்ட்லி மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மறைமுக தேர்தல் மூலமாக உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மன்னர்கள் அவங்க இந்த அசம்பிளிக்கு அவங்களுடைய உறுப்பினர்களை நியமனம் செய்வாங்க. இப்போ 296 பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த 296 292, 292 சீட்டு 11 மாகாணங்களில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள்லேருந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ 11 மாகாணங்கள்லேருந்து உறுப்பினர்கள் 292 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 4 பேர் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாகாணங்கள்லேருந்து 4 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. மொத்தம் 296 பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு. ஸோ இந்த அசம்பிளிக்கு எலெக்ஷன் நடக்குது. எப்போனா ஜூலை டு ஆகஸ்ட் 1946 எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் 208 சீட்டு, 208 இடங்களில் ஜெயிக்குது. அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் 73 இடங்களில் வின் பண்ணுறாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அவங்க எந்த ஒரு உறுப்பினர்களையும் நியமனம் செய்யலை. மொத்தம் 93 சீட்டு அலாட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க அதில் ஒரு சீட் கூட அவங்க நியமனம் செய்யலை உறுப்பினர்களை. இப்போ தேர்தல் நடந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து அசம்பிளி உருவாக்கப்பட்டுருச்சு. இப்போ இவங்களுடைய ஒர்க்கிங் அடுத்து என்னென்ன ஒர்க்கிங் பண்ணாங்க, இவங்களுடைய ஒர்க்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா,
ஃபஸ்ட்டு டிசம்பர் 9, 1946 வந்து முதல் ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து நடக்குது. எப்போனா டிசம்பர் 9, 1946 இந்த மீட்டிங் வந்து முஸ்லீம் லீக் வந்து பாய்காட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து புறக்கணிப்பு செஞ்சுருப்பாங்க முஸ்லீம் லீக். மொத்தம் எவ்வளோ சீட் வின் பண்ணாங்க? 73 சீட். 73 உறுப்பினர்கள் வந்து முஸ்லீம் லீக் இருக்காங்க. அவங்க 73 பேரும் புறக்கணிச்சிட்டாங்க இந்த முதல் மீட்டிங். எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க? டோட்டலாக 211 மெம்பர்ஸ் வந்து இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த முதல் மீட்டிங்க்கு தலைவர், அதாவது தற்காலிக தலைவர் யாருன்னா டெம்பரரி பிரசிடெண்ட் டாக்டர் சச்சிதானந்த சிங்கா. அவர் தான் வந்து டெம்பரரி பிரசிடெண்ட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் எலெக்டட் பண்ணி ஒரு பிரசிடெண்ட்டை கொண்டு வருவாங்க. அவர் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். இவர் கூட 2 வைஸ் பிரசிடெண்ட்டும் எலெக்ட் பண்ணுறாங்க. அவங்க HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி, இவங்க 2 பேரும் வைஸ் பிரசிடெண்ட்டு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எலெக்டட் பிரசிடெண்ட் அரசியல் நிர்ணய சபையோட. இந்த அவையில் முதல்ல ஒரு தீர்மானம் வந்து ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வராரு. டிசம்பர் 13, 1946 வந்து நேரு வந்து ஒரு தீர்மானம் வந்து முன்மொழிகிறாரு. அது என்னென்னா அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிக்கோள் தீர்மானத்தை வந்து கொண்டு வராரு அசம்பிளியில் டிசம்பர் 13, 1946. இந்த குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போனா ஜனவரி 22, 1947 தான் வந்து அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அடாப்ட் பண்ணிக்குது அசம்பிளி. இந்த அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷனோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் நமக்கு வந்து ப்ரியாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரியாம்பிளுங்கிறது அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷனோடைய மாடிஃபைடு வெர்ஷன். இப்போது 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க பிரிட்டிஷ். இந்திய சுதந்திர சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின் மூலமாக அரசியல் நிர்ணய சபைக்கு சில கூடுதல் அதிகாரங்கள் வந்து கிடைக்கும். அதில் மேஜராக 3 சேஞ்சஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா பிரிட்டிஷ் கொண்டு வந்த சட்டங்களை வந்து மாற்றி எழுதுறதுக்கான அதிகாரம் அரசியல் நிர்ணய சபைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து அரசியல் நிர்ணய சபைங்கிறது அரசியலமைப்பு மட்டும் உருவாக்காமல் நீங்கள் வந்து சட்டம் மீற்றக்கூடிய அதிகாரமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை தான் லெஜிஸ்லேட்டிவ் பாடி அப்படின்னு சொல்கிறோம். சட்டமன்றமாக செயல்படக்கூடிய அதிகாரமும் அசம்பிளிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்திய சுதந்திர சட்டம் லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக இதுக்கு வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது மேஜராக. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதுக்கப்புறம் எனாக்டிங் லாஸ், சட்டங்கள் உருவாக்குறது. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இப்போ கான்ஸ்டிடியூஷன் பாடியாக மீட் பண்ணும்போது அதுக்கு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதே லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக மீட் பண்ணும்போது அதுக்கு தலைவர் GV மௌலாங்கார். இப்போது இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுக்கு அப்புறம் முஸ்லீம் லீக் வந்து அசம்பிளியிலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த டோட்டல் சீட்டு எண்ணிக்கை வந்து குறையும். 389 முதல்ல இருந்தது, அதிலிருந்து 299 இப்போ குறைஞ்சிருக்கும். இப்போ 296 சீட்டு வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. அதில் 229 இப்போ வந்திருக்கும். 93 சீட்ஸ் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. அது இப்போது 70 வந்துருச்சு. ஸோ அந்த சீட்ஸோட எண்ணிக்கை எல்லாமே முஸ்லீம் லீக் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆகிடும். அதர் ஃபங்க்ஷன்ஸில் நேஷ்னல் ஃப்ளாக், ஸோ தேசிய கொடி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போனா ஜூலை 22, 1947 நேஷ்னல் ஃப்ளாக் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேஷ்னல் ஆந்தம், தேசிய கீதம் அடாப்ட் பண்ணது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 24, 1950. நேஷ்னல் சாங் ஜனவரி 24, 1950. ஸோ நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங் ரெண்டுமே வந்து அடாப்ட் பண்ணது ஜனவரி 24, 1950. நேஷ்னல் ஃப்ளாகு ஜூலை 22, 1947 வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அசம்பிளி மொத்தமாக 11 செஷன்ஸ் வந்து கூட்டியிருப்பாங்க. ஸோ 11 மீட்டிங் வந்து நடந்திருக்கும். 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் வந்து இந்த 11 செஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இதனுடைய ஒர்க்கிங் டேஸ் 2 year 11 months 18 days. 60 கண்ட்ரிஸோட அரசியலமைப்பை ரெஃபர் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு 64 லட்சம் வந்து செலவாகியிருக்கும் அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு. இதனுடைய ஃபைனல் செஷன், கடைசி மீட்டிங் எப்போ நடந்ததுன்னா ஜனவரி 24, 1950 வந்து கடைசி செஷன் வந்து நடக்குது. ஜனவரி 26, 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்திருக்கோம். அந்த ஜனவரி 26 இருந்து அசம்பிளி வந்து ப்ரொஃபஷ்னல் பார்லிமெண்ட்டாக இயங்கியிருக்கும். ஸோ பார்லிமெண்ட்டோட மாற்று பார்லிமெண்ட்டாக இது வந்து இயங்கியிருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் 1951 to 52 நடக்கும். ஸோ அந்த எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு அவங்க பார்லிமெண்ட்டுக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இந்த அரசியல் நிர்ணய சபை தான் ப்ரொஃபஷ்னல் பார்லிமெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கோம் ஜனவரி 26 இருந்து. அரசியல் நிர்ணய சபையில் நிறைய கமிட்டிஸ் வந்து போட்டிருப்பாங்க. மேஜர் கமிட்டிஸ், மைனர் கமிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக அரசியலமைப்பு எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வரைவு குழு. இது வந்து ஆகஸ்ட் 29, 1947 வந்து உருவாக்கப்படுது டிராஃப்டிங் கமிட்டி. இதில் மொத்தம் 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது யாருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ இவர் தான் வந்து இந்த வரைவு குழுவினுடைய
தலைவர் சேர்மன் வந்து அம்பேத்கர். அதுக்கப்புறம் என் கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் கேஎம் முன்சி, சையத் முகமது சாதுல்லா, என் மாதவராவ். ஸோ இந்த மாதவராவ் வந்து பிஎல் மிட்டருக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகிட்டு மாதவராவ் வருவார். பிஎல் மிட்டருக்கு உடல்நிலை சரியாததுனால என் மாதவராவ் வந்திருப்பார். அதுக்கப்புறம் டிடி கிருஷ்ணமாச்சாரி, இவர் வந்து டிபி கைத்தான். ஸோ அவர் வந்து இறந்துருப்பார். ஸோ இவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் தான் டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து டிராஃப்டிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு சேர்மன் அம்பேத்கர். இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வந்து வெளியிடுது, கொண்டு வருது சபை முன்னாடி. எப்போனா February 1948. இந்த டிராஃப்ட்டு 8 மாதம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ 8 months வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸு இல்லை திருத்தம் செய்யணுன்னா அதை வந்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க செகண்ட் டிராஃப்ட் வந்து October 1948 செகண்ட் டிராஃப்ட் வந்து கொண்டு வந்து சபை முன்னாடி கொடுக்குறாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டி டோட்டலாக 141 days வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாட் ஒன்லி 141 days. இவங்க வந்து 141 நாள் உட்காந்து இந்த டிராஃப்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிராஃப்ட் செகண்ட் டிராஃப்ட் வந்து எல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் டிராஃப்ட் வந்து கொண்டு வராங்க November 4, 1948. ஸோ February வந்து ஃபஸ்ட்டு டிராஃப்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் November 4 ஃபைனல் டிராஃப்ட் வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. கடைசியாக எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அந்த ஃபைனல் டிராஃப்ட் அக்செப்ட் பண்ணது, அடாப்ட் பண்ணது எப்போனா November 26, 1949 வந்து அசம்பிளி வந்து அந்த டிராஃப்ட்டை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடாப்ட் பண்ணும்போது எத்தனை உறுப்பினர்கள் ப்ரெசென்ட் ஆகியிருப்பாங்கன்னா 284 உறுப்பினர்கள் ப்ரெசென்ட் ஆகி அதுக்கு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. மொத்தமாக 299 உறுப்பினர்களில் இப்போது அடாப்ட் பண்ணப்போ அதில் வந்து சில ப்ரொவிஷன்ஸ் வந்து அந்த டேட்லேருந்தே வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அது என்னென்னா சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன்ஸு, ப்ரொஃபஷனல் பார்லி, இந்த 3 ப்ரொவிஷன்ஸும் வந்து November 26, 1949 அன்றைக்கே வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்று நடைமுறைக்கு வந்த ப்ரொவிஷன்ஸ் தான் இந்த 3: சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன்ஷிப், ப்ரொஃபஷனல் பார்லிமெண்ட்டு. ஸோ அடாப்ட் பண்ணப்போ இதில் ப்ரியாம்பிள் இருந்திருக்கு. ப்ரியாம்பிளுக்கு அப்புறம் 395 ஆர்டிக்கல், 8 ஷெட்யூல்ஸ், 8 அட்டவணை வந்து இதில் இருந்திருக்கு. ஸோ அடாப்ட் பண்ணப்போ இந்த ப்ரியாம்பிள் வந்து மொத்தம் என்டையர் கான்ஸ்டிடியூஷன் எழுதுனதுக்கு அப்புறம் தான் வந்து ப்ரியாம்பிள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ப்ரியாம்பிளுங்கிறது அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷனுடைய ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் அம்பேத்கரை ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்திய அரசியலமைப்பின் தந்தை, அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பின் சீஃப் ஆர்கிடெக்ட், அதாவது தலைமை சிற்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்திய அரசியலமைப்புடைய தலைமை சிற்பி, தந்தை, மாடர்ன் மனு இப்படின்லாம் சொல்லுவோம். யாருன்னா BR அம்பேத்கர். அவர் தான் வந்து வரைவு குழுவின் தலைவர். ஃபைனலாக இந்த இந்திய அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா January 26, 1950 தான் வந்து நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும். January 26, 1930, 1930 பூரண ஸ்வராஜ் டே, பூரண சுயராஜ்ய தினம் அப்படின்னு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த செலிப்ரேட் பண்ணுறதுக்கான தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டது 1929 லாகூர் செஷனில் தான் வந்து இந்த தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. லாகூர் மாநாட்டில் இப்படி தான் நம்ம அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. அரசியல் நிர்ணய சபை November 1946 உருவாக்கப்பட்டு ஃபைனலாக இந்திய அரசியலமைப்பு January 26, 1950 வந்து நடைமுறைக்கு வந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.